தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. பொன்னி வந்துருச்சு. பொன்னி வரசாமா. பொன்னி பொன்னி யார் அது? பொட்ட புள்ள போக உலகம் பாத போட்டு வைக்கும், முட்டு சந்து பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும், படங்காட்டும் ஏமாத்தி. பொன்னி போதும் பொண்ணு என்கிற பொன்னி. வணக்கம் மேடம். வணக்கம். ஸ்கூல் படிக்கிறீங்களா? என்ன கிளாஸ்? 10ஆம் வகுப்பு. ஓ ஓகே ஓகே. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மேடம், நான் அந்த ஊரை விட்டு எங்கேயுமே போனதில்ல. வேற எப்படி என்ன பாத்திருப்பீங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப வாய்ப்பே இல்ல மேடம். இந்த ஊரை தாண்டி நான் போனதும் இல்ல, போறதுக்கான அவசியமும் வந்ததில்ல. பட் என்னமோ உன்னை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஊர்ல இருக்கிற முக்கியமான ஆளுங்க எல்லாரும் வந்தாச்சுல, அப்புறம் அவங்க வரல இவங்க வரலன்னா சொல்லக்கூடாது. எல்லாரும் வந்துட்டாங்க மேடம். இவங்க 2 பேரும் மெயினுங்கிறதுனால இங்க கூட்டிட்டு வந்தேன். மத்தவங்க எல்லாம் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. கொஞ்சம் உங்க பேரெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்க முடியுமா? யோ, பேர் கேக்குறாங்க, திரும்பி நின்னு பேரை சொல்லு. எதுக்கு ஏமூஞ்சி பாத்துட்டு இருக்க? மேடம், என் பேரு முடியா. நீங்க விவசாயம் நல்லா வச்சிருக்கிறேனுங்க. மேடம், என் பேர் அங்க வைங்க. ஆனா செல்லமா பட்டாணின்னு கூப்பிடுவாங்க. உங்களை செல்லமா எப்படி கூப்பிடுவாங்க? மேடம், அது ஒரு சரியான பைத்தியம் மேடம். இப்படிதான் ஏதாவது பேசிட்டு தெரியும். நீங்க இதை மனசுல வச்சுக்கிடாதீங்க. இந்த ஊருக்குள்ள நான் வந்தோடனே பார்த்தேன், ரொம்ப ஸ்டைலிஷாவும் தைரியமாவும் நிக்கிறீங்களே. உங்க பேர் என்ன? என்னையவா கேக்குறீங்க? என் பேரு வேம்புங்க. இது என் பொண்டாட்டி, இவ பேரு வீரா. ஊர்லயே ரொம்ப தண்டமான கேஸ் இதுங்க 2 தான் மேடம். ஆமா மேடம், நாங்க தண்டம் தான். சார் கலெக்டர் வேலை பாக்குறாங்க, அதான் சொல்றாங்க. வீரா வேம்பு பேரே ரொம்ப வித்தியாசமாவும் நல்லாவும் இருக்கு. நீங்க வீட்ல எத்தனை பேரு? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? நாங்க எங்க வீட்டுல மொத்தம் 6 பேருங்க. நான் என் பொண்டாட்டி, என் தங்கச்சி மாதிரி இருக்கிற பட்டாணி, அப்புறம் என் கூட பிறந்த தங்கச்சி குழலி, அப்புறம் ஆடு 1 இருக்கு, மாடு 1 இருக்கு. அதுங்க 2 தான் எங்களுக்கு பிள்ளைங்க. ஆமா மேடம், இந்த வேம்பு பயலால குழந்தை பெத்துக்க முடியாது. அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதான் ஆடு மாடையெல்லாம் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு திரியறான். யோ மாமா, என்ன சிரியா? இவன் சொல்றதுக்கெல்லாம் போய் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிறவன். வீரா அடச்சி சிரி. யோ, உன் சிலிப்பா பாத்துக்கிட்டு இருக்காயா? சிரி. போப்ல, அந்த ஆளு எப்படி சொல்லிவிட்டான் பாரு. யோ மென்டல், அந்த ஆளு முன்னாடி எதிர்த்து நின்னு அவன் நெஞ்சில ஏறி மிதிச்சிட்டு அவன் அவ்வளவு இதுவா பேசிட்டு இப்ப அவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான்னு நீ இப்படி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? இங்கரு, நம்ம என்ன சொன்னா கீழே உழுவோன்னு அந்த ஆளுக்கு நல்லா தெரியும். நம்ம இதுக்கெல்லாம் வீழக்கூடாது மாமா. இந்த வீரா உசுரோட இருக்கிற வரைக்கும் என் மாமா எப்போதும் கெத்தா திமிரா தெனாவெட்டா இருக்கணும்யா. யோ, இதுதான் நீ கெத்தாரியா? என்னப்ப புள்ளதானே இல்ல, ஆனா பொண்டாட்டி நான் இருக்கிறேன்ல. மேடம், எங்களுக்கு பிள்ளைங்க இல்லாதது உண்மைதான். ஆனா அவருக்கு நான் குழந்தை, எனக்கு அவரு குழந்தை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் இல்லைன்னா அவரு இருக்க மாட்டாரு, அவர் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். உங்களோட இந்த லவ் பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. குழந்தைங்க இல்லைன்னா என்ன, நான் உனக்கு குழந்தை நீ எனக்கு குழந்தைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறி வாழ்றது ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ஃபியூச்சருக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். மேடம், என் பேரு ராக்காயிங்க. பெருவு, என் பேரு ரத்னவேலுங்க. ஏன் நிக்கிறீங்க 2 பேரும்? வயசானவங்க, வந்து உட்காருங்க. சரிங்க. சொல்லுங்க, உங்க பேரு? கண்ணுக்கினியாள். கண்ணுக்கினியாள் முத்துமொழி. வெண்ணிலவு சாரணி வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ. கண்ணுக்கினியாள் முத்துமொழி, உங்க பேரெல்லாம் கூட நல்லா இருக்கே. தேங்க்யூ மேம். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லோ ஷர்ட் உங்களேதான்? ஏனுங்க மஞ்ச சட்டை, உங்களை கூப்பிடுறாங்க. மேடம், இல்ல உங்க பேரை நீங்க சொல்லலையே, அதான் கேட்டேன். என் பேரு முத்துமொழிங்க மேடம். ஓ, கண்ணுக்கினியாள் முத்துமொழின்னு சொன்ன அந்த முத்துமொழி நீங்க தானா? ஓகே ஓகே. கண்ணுக்கினியாளோட ஹஸ்பண்டா நீங்க? ஆமாங்க மேம், என் ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு இவ்ளோ பெரிய கேப்? இந்த மீட்டிங்கை நீங்க முடிக்கிறதுக்குள்ள இந்த கேப் ஃபில் ஆயிடும்னு நான் நம்புறேன் மேம். செல்லமான நிரலியே நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. ஓகே
சோ நீங்க எல்லாருமே இந்த மீட்டிங்க்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க எல்லாரும் பத்தியும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் இந்த ஃபேக்டரி எதுக்காக இங்க வரப்போகுது, என்னென்ன வேலைப்பாடுகள்லாம் நடக்க போகுது, இதனால உங்களுக்கு என்னென்னலாம் வந்து வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்றத சொல்றேன். இந்த மொத்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் 200 கோடி. 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் இந்த பெரிய ஃபேக்டரியை கட்ட போறேன். இவ்ளோ பெரிய ஃபேக்டரி நம்ம ஊருக்கு வருதுன்னு நீங்க தான் ரொம்ப பெருமைப்படணும். இந்த ஃபேக்டரியில என்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் ஆக போகுதுன்னு சொல்றேன். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பிளேட்ஸ், பேப்பர் கப்ஸ், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா கோவில்ல பிரசாதம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துறாங்கல்ல அந்த மாதிரி. ஷோ என்னையெல்லாம் மசமசம் உட்காந்து இருக்கீங்க, கையை தட்டுங்கயா. நம்ம ஊருக்கு இவ்வளவு பெரிய ஃபேக்டரி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல வாய பாத்துட்டு உட்காந்துக்கிறியா? மேடம், ஃபேக்டரி கட்டுறதெல்லாம் சரிதான், ஆனா என்னது பிளாஸ்டிக் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அதான் கவர்மெண்ட்ல தடை பண்றாங்கல. கவர்மெண்ட் தடை பண்ணா யூஸ் பண்ணாம தான் இருக்கீங்களா? இப்ப வரைக்கும் தண்ணிலாம் பிளாஸ்டிக் பாட்டில்ல தானே வந்துகிட்டு இருக்கு. கடையில போய் பருப்பு மளிகை சாமான் வாங்குங்க, அதெல்லாம் எதுல தராங்க? பிளாஸ்டிக் பேப்பர்ல தானே தராங்க. கவர்மெண்டே சொல்லிட்டு கவர்மெண்டே அதை யூஸ் பண்ணும்போது நாங்க யூஸ் பண்றதுல தப்பு இல்ல. மேடம், அது உங்களோட விருப்பம். நீங்க என்ன ஃபேக்டரி வேணாலும் கட்டிக்கோங்க. ஆனா பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதை மீறி பண்றீங்க, அதோட விளைவுகளை நீங்க பாத்துக்கிடுவீங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அந்த ஃபேக்டரியோட கழிவுகள்லாம் எங்க சேப்பீங்க? அதை சொல்லுங்க. ஃபேக்டரியோட கழிவுகள்லாம் கண்டிப்பா ஊருக்குள்ள கலக்காது. அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். மேடம், என்ன பதில் இது? ஊருக்குள்ள கலக்காதுன்னு சொன்னா நான் நம்பிக்கிட்டு எழுதி வச்சிருவோம்னு நினைக்கிறீங்களா? எங்க கலக்கும்னு சொல்லுங்க. அந்த அவுட்லெட் பிளான்ஸ் எல்லாமே இன்ஜினியர் கிட்ட தான் கேட்கணும். அவங்க வந்து பண்ணி தருவாங்க. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். பூமி பூஜை போடும்போது வருவாரு, அவர்கிட்ட கேட்டுக்குவோம். சரிங்களா? ஓகே. இந்த ஃபேக்டரி கட்டுறதுனால இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றீங்க. தை மாசத்துல அறுவடை பண்ண முடியுமா முடியாதா, இல்ல கார்த்திகை மார்கழி மாசத்துல மழை பெஞ்சு எல்லாமே அடிச்சுட்டு போயிருமா, இந்த பயத்தோடயே நீங்க எனி டைம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கரெக்டா? கரெக்ட் இல்ல மேடம். மேடம், நீங்க விவசாயத்தை பத்தி சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு விவசாயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல போதும் பொண்ணு எபிசோட் 32 பாத்துட்டு வாங்க, நல்லா புரியும். மேடம், நாங்க விவசாயம் பண்ணலனா நீங்க எப்படி சோறு திம்பீங்க? எல்லா நேரமுமே எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்கல்ல. விவசாயம் நிலை அழிஞ்சு போயிடும், விவசாயம்னா கண்டிப்பா நஷ்டம் தான் ஆகும்னு. இப்படியே நினைச்சு விவசாய நிலத்தெல்லாம் எங்கிட்ட இருந்து புடிங்கி நீங்க ஃபேக்டரி கட்டிக்கிட்டீங்கன்னா என்னத்தை திம்பீங்க? பிளாஸ்டிக் பாட்டிலையும் பிளாஸ்டிக் பேப்பரையுமா? போடு பொன்னி, சூப்பர்மா. கேளு கேளு, நல்லா கேளு. ஏ பொன்னி, கொஞ்ச நேரம் வாய மூடு. யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கறவ? என்ன சித்தப்பா, சரியா தானே கேக்குறேன். நீயும் விவசாய நிலம் வச்சிருக்கிறவர் தானே, சொல்லு. ஏய், இப்படியே சொல்லிதான் இந்த ஊர் இன்னும் உருப்படாமையே கிடக்குது. எத்தனை நாளைக்கு விவசாயம் இதே கட்டிட்டு அழுவுறது? கொஞ்சமாவது மாற வேணாமா? எதுக்கு மாறணும்? இல்ல, எதுக்கு மாறணும்? ஃபேக்டரி கட்டுறதுக்கு தான் நிறைய இடம் இருக்கே. விவசாய பூமியை தான் ஃபேக்டரியா மாத்தணுமா? நாங்க விவசாயமே பண்ணிக்கிறோம்னு சொல்ல வந்தேன். அதானே கண்ணுக்கினிய மதனை சொன்ன மாதிரி ஃபேக்டரி கட்டுறதுக்குலாம் நிறைய இடம் இருக்குதே. எதுக்கு இங்க விவசாயம் பூமி தான் வேணும்னு ஒத்தக்கால நிக்கிறீங்க? டா, இந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நிறைய இடம் இருக்குது, காலி இடம், கருவேல மரம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு அழகா ஒரு ஃபேக்டரி கட்டிட்டு போங்க. ஏ பொன்னி, பரவாயில்லையே, இந்த ஊர்ல ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க நல்லா பேசுறீங்களே. அதுவும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கெல்லாம் இவ்ளோ மெச்சூரிட்டியா? உன்னை நான் பாராட்டுறேமா. நீ கேட்ட கேள்விக்கான பதிலை இப்போ நான் சொல்றேன். எதுக்காக வெறும் காட்டுல போய் கட்டாம விவசாய பூமியில கட்டுறீங்கன்னு கேட்டீங்கல்ல. விவசாய பூமியில நீங்க ஏற்கனவே நிறைய அறுவடை விவசாயம் எல்லாம் பண்ணதுனால அந்த மண்ணு நல்ல தண்ணியில ஊறி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பேஸ்ல நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி ஃபேக்டரி கட்டினேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஃபேக்டரி ரொம்ப நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஃபேக்டரியில நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்கு. நம்ம விவசாய நிலத்தை இவங்க கிட்ட எழுதி கொடுத்துட்டோமே, ஆனா நம்ம வேலைக்கு என்ன பண்றது, நம்ம சோத்துக்கு என்ன பண்றது, நீங்க வருத்தப்படவே வேணாம். நம்ம ஃபேக்டரியிலே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வேலை, கன்ஃபார்ம் வேலை. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்கல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே வேலை கன்ஃபார்ம். நினைச்சேன் மேடம். ஆனா ஒரு டவுட், பர்மனன்ட் எம்ப்ளாயா இல்ல டெம்பரரியாவா? ஹலோ, ரூல்ஸ் உனக்கு தெரியுமா தெரியாதா? எந்த ஒரு பிரைவேட் செக்டார்லயுமே இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸையுமே பெர்மனன்ட் ஆக்க முடியாது. அப்புறம் நாங்க எப்படி உங்களை நம்புறது? நீங்க ஃபேக்டரி கட்டுற மாதிரி கட்டிவிட்டு நாளைக்கு எங்களை வேலைக்கு சேர்க்கிற மாதிரி சேர்த்துவிட்டு அப்புறம் வேலையில போங்கன்னு சொல்லி விரட்டி விட்டீங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் அழுதுட்டு நிக்கிறது? என்ன மேடம், எங்க வயித்துல அடிக்கலான்னு பாக்குறீங்களா? மதனி, தம்பி. என்ன மதனி, அண்ணா அங்கிட்டு நீங்க இங்கிட்டு பேசிட்டீங்களா? பேசவே இல்ல அவங்க. எப்படி பேசுவாக? அதான் கடுதாசி எழுதி கொடுத்துக்கிறாளே. என்ன தம்பி சொல்றீங்க? கடுதாசியா? பொறுங்க வாரேன். மதனி,
நானு சோத்தை திட்டுட்டு உங்களை பார்க்கலான்னு கிளம்பிட்டு இருந்தேனா அப்ப அண்ணன் இந்த கடுதாசி உங்ககிட்ட கொடுக்க சொன்னுச்சு. சத்தியமாவா? ஆமா மதனி, புடிங்க. நான் இத வீட்ல போய் பிரிச்சு படிச்சு பாக்குறேன். சரிங்க மதனி. அப்புறம் அன்பினி அங்க எனக்காக உட்காந்துருக்கான், நான் போறேன். சரிங்க தம்பி. மதனி, மீட்டிங் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போங்க, நாங்க வந்து உங்களை பாக்குறேன். சரிப்பா, வாங்க. நேர்ல பார்த்தா பேச மாட்டீங்க, ஆனா கடுதாசிலாம் எழுதி இருக்கிறீங்க. என்னம்மா இப்படி கேட்டுட்ட? என்ன பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு யாராவது உண்மையா நேர்மையா ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்கள நான் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். ஆனா அப்படி இருக்கும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. எப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் நான் கைவிடுவேன் நீங்க நினைக்கிறீங்க? நல்ல வேலை மீட்டிங் வச்சது ரொம்பவே நல்லதா போச்சு. உங்க எல்லாரோட கேள்விக்கும் கண்டிப்பா நான் பதில் சொல்லுவேன். பொன்னி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க. இந்த ஃபேக்டரி நம்ம ஊருக்கு இங்க வர்றதுனால யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்றத மட்டும் வீடு வீடா கேட்டு அதை ஒரு லெட்டர்ல எழுதி எனக்கு தர முடியுமா? இல்ல, இவ்ளோ சின்ன பிரச்சனையெல்லாம் முளைச்சு வரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த முளைச்சு வர பிரச்சனையெல்லாம் புடுங்கி எரிஞ்சிட்டா நான் இங்க ஃபேக்டரி கட்டுறத யாராலையுமே தடுக்க முடியாதுல, அதுக்காக கேக்குறேன். சரிங்க மேடம், நீங்க சொன்னது கூட நல்ல ஐடியா தான். ஊர் மக்கள் எல்லாரும் தைரியமா நின்னு பேச மாட்டாங்களே, ஆனா லெட்டர்ல கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கும் புரியும், அவங்களுக்கும் அவங்க மனசுல உள்ள குறைய சொன்ன மாதிரியும் இருக்கும். புரியுது. இன்னும் 2 நாள் தான் டைம். அந்த 2 நாளுக்குள்ள எல்லார்கிட்டையும் என்னென்ன பிரச்சனைன்றத தனித்தனியா லெட்டர்ல எழுதி வாங்கி எனக்கு கொடுங்க. ஓகே? சரிங்க மேடம். சரி, ஓகே. அப்ப நான் கிளம்புறேன். ஓகேங்க மேடம். சரி, உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். 2 நாள் கழிச்சு மறுபடியும் வரேன். மீட்டிங் முடிஞ்சது. கண்ணிக்கினியாட்ட பேசி 2 நாள் ஆகுது. அந்த பிள்ளைகிட்ட எப்படி இருக்கனாது கேட்கலாமா? கண்ணு இல்ல, எனக்கு புரியல. என் மேல இந்த புள்ள கோவமா இருக்கா, இல்ல இந்த புள்ள மேல நம்ம கோவமா இருக்குமா? இந்த புள்ளதான் சில விஷயங்களை மறைச்சு கல்யாணம் பண்ணிச்சுன்னு நான் கோவமா இருக்கிறேன். ஆனா நான் தான் வழியான போய் பேசுற மாதிரி இருக்குதே. வரட்டும், அடுத்த வாட்டி அந்த பிள்ளையா பேசணும்னு நினைக்காம நம்ம பேசவே கூடாது. ஐயோ, இன்னைக்கு பார்த்து கடுதாசியை வர கொடுத்துட்டோமே. அந்த பையன் கொடுத்துட்டானு தெரியலையே. நம்ம கெத்து போயிருமே, நம்ம மான மரியாதை எல்லாம் போயிருமே. ஒருவேளை கடுதாசியை பிரிச்சு படிச்சு பாத்திருப்பாளோ? ஷாலி மேம், நான் சொல்ற அந்த 3 நேம்ஸ நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். பொன்னி, வேம்பு அண்ட் கண்ணுக்கினியாள். நோட்டட் மேம். இம்மீடியட்டா ஆளுங்களை அனுப்பி இவங்க 3 பேரை பத்தி டோட்டலா விசாரிக்க சொல்லுங்க. என்கிட்டயே கேள்வி கேக்குறாங்களா? கேள்வி கேட்டவங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். அதுலயும் அந்த பொன்னி என்னோட ஃபேக்டரி அங்க வந்தா என்னென்ன டிராபேக்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்து வைக்கிறா. எப்படி ஒரு 10th ஸ்டாண்டர்ட், ஆஃப்டர் ஆல் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு இவ்ளோ தூரம் அறிவு வரும்? இல்ல, சம்திங் இஸ் ஃபிஷி. ஐ திங்க் அவ பின்னாடி ஒரு பெரிய ஆள் பலம் இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. கண்டுபிடிக்கிறேன், யார் அந்த ஆளுன்னு கண்டுபிடிக்கிறேன். மேம், சாரி ஃபார் இன்டரப்டிங். ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? எஸ். இல்ல மேம், அங்க இருக்கும்போது எல்லார்கிட்டயும் சிரிச்சுதான் பேசுனீங்க. எல்லார்கிட்டயும் லெட்டர் எழுதிலாம் குறைகளை கேட்டு வாங்கிக்க சொன்னீங்க. பட் இங்க இவ்வளவு கோவப்படுறீங்களே, என்னாச்சு மேம்? ஷர்லி, திஸ் இஸ் பிசினஸ் ட்ரிக். ஒருவேளை அந்த டைம் நாங்க கோவப்பட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், யாருமே அந்த ஃபேக்டரியை கட்ட விட்டுருக்க மாட்டாங்க. அதுலயும் கிராமத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா கிராமத்துல இருக்கிறவங்களாம் ரொம்ப எமோஷனலி கனெக்டட் பீப்புளா இருப்பாங்க. நம்ம சிட்டில எவனுக்கு என்ன நடந்தா என்ன நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனா கிராமம் அப்படி கிடையாது. சோ அங்க யாராவது ஒருத்தரை நான் எதிர்த்து பேசியிருந்தா கூட ஊர் மக்களே திரண்டிருப்பாங்க. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்க நின்னுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஈக்குவலா அதுவும் ஒரு 15 வயசு பொண்ணு என்ன கேள்வி கேட்கறானா அவளை நான் எப்படி சும்மா விட முடியும்? இந்த 3 பேரை பத்தியும் நல்லா விசாரிச்சுட்டு இந்த 3 பேரையும் டோட்டலா காலி பண்ணா மட்டும்தான் என்னால அந்த ஃபேக்டரி அங்க கொண்டு வர முடியும். பிகாஸ் இந்த கிராமத்திலே இவங்க 3 பேரும் கொஞ்சம் தெளிவான ஆளுங்க மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த கண்ணுக்கினியால நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மேம், என்ன பேரு சொன்னீங்க? கண்ணுக்கினியால். ஏன் இவ்ளோ ஷாக்காய் கேக்குற? இல்ல மேம், நானும் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ஒன் செகண்ட் மேம், கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறேன். இடியட், கூகுள்ல சர்ச் பண்ணி தேடுற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய ஆளா? அவளே ஒரு கிராமத்துல ஒரு மூளை முடுக்கல உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தவ என்னைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான்னு கடுப்புல உட்காந்துருக்கேன். நீ வேற டென்ஷன் பண்ணிக்கிட்டு. மேம், ஒன் செகண்ட் மேம், இங்க பாருங்க. வாட்? கண்ணுக்கினியால் இஸ் a world karate champion. கராத்தே சாம்பியனா? எஸ் மேம். இந்த நேம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்றதுனால தான் நான் டக்குன்னு கூகுள்ல சர்ச் பண்ணேன். பட் அவ எப்படி இங்க இருக்கா? என்னவா இருக்கும்? அவ ட்ரெஸ்ஸிங்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஹோம்லியா ஒரு மாதிரி தானே இருந்தா. ஐ மீன் அவளை பார்த்தா ஒரு வேர்ல்ட் சாம்பியன் மாதிரி தெரியலையே.
குடிசை வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா மத்த வில்லேஜ் பொண்ணுங்க மாதிரி தான் இருக்கா. வேர்ல்ட் சாம்பியன்னா காசு நிறைய வந்திருக்கும், வேலை கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பாங்க. பட் அவ ஏன் இந்த குடிசை வீட்டுக்குள்ள இப்படி இருக்கா? இல்ல, இதுலயும் ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டுபிடிக்கணும். கண்ணுக்கினியால் யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், சார் இஸ் ஆன் லைன். கனெக்ட் ஹிம். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வைக்கணும். ஹலோ, போன வேலை என்னாச்சு நீலா? 3 பேரு பிரச்சனை பண்றாங்க. நம்ம அங்க ஃபேக்டரி கொண்டு வந்தா என்னென்ன டிராபேக்ஸ்லாம் இருக்குமோ எல்லாத்தையுமே பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அதுலயும் ஒரு 10th படிக்கிற பொண்ணு என்னை ரொம்ப கேள்வி கேட்டுட்டா. வாட்? என்ன சொல்ற? ஒரு 10th படிக்கிற பொண்ணு உன்ன கேள்வி கேட்டாளா? ஆமா. அந்த 3 பேரும் யாரு? அவங்க டீடைல்ஸ எனக்கு மெயில் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம வீட்டுக்கு கிளம்பு. 10 மினிட்ஸ்ல மெயில் செக் பண்ணுங்க, வந்திருக்கோம். ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய். இவ கடிதாசி எழுதி கொடுத்துருக்காங்க. என்னால நம்பவே முடியல. அப்படி இந்த கடிதாசியில என்ன எழுதிருப்பாங்க? இந்த மாறன் பையன் கடிதாசியை கொடுத்தானா என்ன தெரியலையே. அப்படி கொடுத்திருந்தானா இந்நேரத்துக்கு பிரிச்சு படிச்சிருப்பாளா? லே, என்னன்னு? கடிதாசிய உன் மதனி கிட்ட கொடுத்துட்டியால? அந்த கூட்டத்துல மீட்டிங் போட்டிருந்தாங்களே, அப்பவே கொடுத்துட்டேனே. அப்பவே கொடுத்துட்டியா? அப்ப இந்நேரத்துக்கு பிரிச்சு படிச்சிருப்பாளா? ஆர்வமா இருந்தா பிரிச்சு படிச்சிருப்பாங்க, இல்லனா அப்புறமா படிச்சுக்கலாம் தூர போட்டிருப்பாங்க. இல்ல, நீ கடிதாசி கொடுக்கும் போது எதுவும் சொன்னாலா? ரொம்ப சந்தோஷப்பட்டாகனே. சந்தோஷப்பட்டாளா? என்ன சொன்னா? உங்க அண்ணன் எழுதினாங்களா அப்படின்னு கேட்டாக. ஆமா மதனி, அண்ணன் தான் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னிச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வேகமா ஓடிட்டாக. ஓ, அதான் என் பின்னாடி நான் திரும்பி பார்க்கும்போது அவ இல்லையா? சரி, இப்ப நீ எங்க போற? எங்க போறியாவா? இப்பதானே வீட்டுக்குள்ளே வாரேன். லே, உனக்கு என்ன இங்க வேலை? நீ உங்க மதனி வீட்டுக்கு போ. மதனி வீட்டுக்கா? அங்க எதுக்கு நான் போகணும்? லே, நீ தானே எனக்கு பக்கமா டயலாக் பேசுன. என் மதனிக்கு நான் குழந்தை, என் மதனி எனக்கு அம்மா மாதிரிலாம். அப்புறம் இப்ப வந்துட்டு நான் என்னத்துக்கு அங்க போனோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் அவ மட்டும் என்ன சும்மாவா? உன்னை பள்ளிக்கூடத்துலாம் பாத்துருக்கா. என்னன்னு உனக்கு பொறாமையா? மதனி உன்னை பாக்கலன்னு? எனக்கு ஏன்டா பொறாம? நான் தானே அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பி விட்டுட்டு ஏன்டா அனுப்பி விட்டோன்னு வருத்தப்படுற மாதிரிலாம் இருக்குது. லே, எத்தனாவது படிக்கிற நீ? எத்தனாவது படிக்கிற? 10வதுன்னு. 10வது படிக்கிற பையன் மாதிரியால பேசுறேன். அங்க போய் பாரு பொண்ணு எல்லாம் எப்படி பேசுதுன்னு. கொஞ்சமாவது அறிவு இருக்கணும், அது தவிர மத்தது எல்லாமே இருக்குது. என்ன என்கிட்ட கடிதாசி கொடுத்து உன் மதனிட்ட கூடன்னு சொல்றப்ப நான் 10வது தான் படிக்கிறேன்னு உனக்கு தெரியலையானு? ஓ டீங்க செருப்பால நாயே, போடவுல. என்னன்னு மாட்டிக்கிட்டேன்னு என்னைய துரத்துறியா? சரி சரி, நான் வாரேன். லே, எங்க போறவன்? மதனி வீட்டுக்கு போறேனே, பதில் கடிதாசி தானே எதிர்பார்க்கிறேன், போய் வாங்கியாரேன். லே, நான் எங்களை சொன்னேன். டேய், பரவாயில்ல, இந்த பிரிவு கூட நல்லா தான் இருக்கு. எப்போதும் அவ வீட்டுக்குள்ளே இருப்பா. அவ இருக்கிறான்ற ஒரு தைரியத்துல இங்க போவோம் அங்க போவோம். அவ சமைச்சு வச்சிருப்பா, சாப்பிடுவோம், அவள்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம், அவ்வளவுதான். ஆனா அவ பிரிஞ்சிருக்கும் போதுதான் அவளை பத்தி நினைக்கவே தோணுது. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. ஒருவேளை இந்த கடிதாசியில நம்மள திட்டி எழுதியிருப்பாங்களோ? ஐயோ, ரொம்ப திட்டி இருந்தாங்கன்னா அதை படிக்க கூட மனசு வராதே. என்ன எழுதியிருப்பாங்க? ஒருவேளை இல்ல அதுவா இருக்காது. ஒருவேளை இல்ல இதுவாவும் இருக்காது. என்னவா இருக்கும்? ஒருவேளை இருக்குமோ? கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே.